Good morning, dear teachers. UGTRB English 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 101 நியூ சாப்டர் ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் நம்ம வந்து பிகின் பண்ணுறோம். இன்னைக்கு இந்த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்துடைய இன்ட்ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் வந்து 1798 to 1832 அப்படின்னு நம்மளுடைய ஹட்சன் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹாஃப் நான் சொல்லிடுறேன், ஹாஃப் நீங்கள் கண்டுபிடிங்க, சரியா? 1798 இட் இஸ் அன் இயர் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிகேஷன், இல்லையா? வேர்ட்ஸ்வொர்த்தும் கால்ட்ரிட்ஜும் சேர்ந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸான லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற போயட்ரி கலெக்ஷனை பப்ளிஷ் பண்ணாங்க. அதனால அந்த இயரையே அந்த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய தொடக்கம் அல்லது ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். சரி, இந்த 1832க்கான காரணம் என்ன? சிலர் என்ன நினைச்சிருவோம், வேர்ட்ஸ்வொர்த்துடைய பர்த் அண்ட் டெத்ன்னு நினைச்சிருப்போம். இல்ல, வேர்ட்ஸ்வொர்த் இறந்தது 1850. அந்த வருடத்தில் தான் அவருடைய ப்ரிலூடும் பப்ளிஷ் ஆகும். ஸோ அதை ஒரு ஃபேன்சி இயரா நம்ம வச்சுக்க முடியும், 1850. அப்போ இந்த 1832ல என்னங்க நடந்தது, இதை நீங்க கண்டுபிடிங்க, சரியா? திஸ் இஸ் யுவர் பார்ட். ஓகே, இதுல முதல் செக்ஷன் நம்ம இன்னையிலிருந்து இன்னும் ஒரு வரக்கூடிய ஒரு 2-3 கிளாஸஸ் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டர் போயட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ யங்கர் போயட்ஸ் அல்லது நியூ போயட்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, இல்லையா? அப்போ எல்டர் போயட்ஸ், யங்கர் போயட்ஸ்னு 2 குரூப் இந்த ரொமான்டிக்கல் பீரியட்ல இருக்குது. அதை புரிஞ்சுப்போம். எல்டர் அல்லது ஓல்டர் அப்படின்னு வச்சுப்போம். ஓல்டர் போயட்ஸ் இதுல நம்ம முக்கியமா பாக்குறது பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த் பார்ப்போம், கால்ட்ரிட்ஜ் பார்ப்போம். இவங்க 2 பேரும் தான் மெயின். இதை தள்ளி நம்ம டாரத்தி பார்க்கலாம் அண்ட் ராபர்ட் சபே பார்க்கலாம். அதிகபட்சம் இந்த 4 பேர் தான் மெயின் இந்த ஓல்டர் போயட்ஸ்ல. அதுக்கப்புறம் நியூ போயட்ஸ் அல்லது யங்கர் போயட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கீட்ஸ், ஷெல்லி, பைரன் அப்படிங்கிற மக்கள். அப்ப இந்த காலகட்டம் இப்ப ஏஜ் ஆஃப் ஜான்சனை கம்பேர் பண்ணும்போது அங்க ப்ரோஸ், நான் ஃபிக்ஷன் அதனுடைய ரைட்டர்ஸ் நிறைய இருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா கவிஞர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. பொயட்ரி அதுதான் இங்க முதன்மை. அதுக்கப்புறம் எஸ்ஐயிஸ்ட் இருக்கிறாங்க, நாவலிஸ்ட் இருக்கிறாங்க, டிராமாட்டிஸ்ட் இருக்கிறாங்க. அதெல்லாம் கடைசியா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறது ஜஸ்ட் அன் இன்ட்ரோ. அப்ப இங்க எழுதுறதுக்கான கண்டென்ட் வேணும் இல்லைங்களா? அப்ப அவங்கள சுத்தின அந்த அரசியல் சூழ்நிலைகள்லாம் எப்படி இருந்தது, அரசியலை அவங்க லிட்ரேச்சருக்குள்ள புகுத்துனாங்களா இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் இங்க இருந்ததா இல்லையா, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ அப்படியே இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுக்கு போவோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீடிங்காக தான் உங்களுக்கு. இதுல பெரிய டேட்டா எல்லாம் நீங்க எடுக்க வேண்டியது வராது. ஸோ ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் அதனுடைய இன்ட்ரோ செக்ஷனுக்குள்ள போறோம், சரிங்களா? இந்த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்தை ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க, சரியா? ஏன்னா இது ஒரு ரெவல்யூஷனை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டது. இந்த ஹிஸ்டரி ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரொமான்டிக் ட்ரிம் அல்லது ட்ரைம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டது தான். ஏன்னா ரொமான்டிக் ஏஜ், ரொமான்டிக் ரிவைவல் அப்படிங்கிறது பிரெஞ்சு ரெவல்யூஷனை பேஸ் பண்ணி தான் அமைக்கப்பட்டிருக்கும். பிரான்ஸ்ல ஏற்பட்ட புரட்சி தான் இங்க வந்து ஒரு ரொமான்டிக் ரிவைவல் அமையறதுக்கான ஒரு காரணமாக அமையும். ஏன்னா அட் த பாட்டம் போத் த பொலிட்டிக்கல் அண்ட் லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ், எப்பவுமே எல்லா லிட்ரேச்சருமே இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி தான். அப்போ அப்படியே பிரான்ஸ்ல ஏற்பட்ட அந்த ரெவல்யூஷனரி ஐடியாஸ் எங்கேயும் வரும், யூரோப் முழுக்கையும் பரவும், இங்கிலாந்துக்குள்ளேயும் வரும். அப்ப அது ரெண்டும் இன்ஸ்பயர்ட் ஆகி, ரெண்டும் இன்டர்ரிலேட்டட் ஆகி அப்படியே போகுது. இதனால என்ன ஆகும், பை த சேம் இம்பேஷன்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ், ஃபார்முலா வேண்டாம், ட்ரெடிஷன் வேண்டாம், கன்வென்ஷன் வேண்டாம். ஏன்னா இந்த ட்ரெடிஷன் கன்வென்ஷன் எல்லாம் இருந்ததுன்னா ரெவல்யூஷனுக்கு அங்க வேலையே இல்லை. இதெல்லாம் உடைச்சு தள்ளணும்னு வரக்கூடியதுதான் ரெவல்யூஷன். அப்போ பொலிட்டிக்கல்லையும் ஒரு ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல்ல பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதே மாதிரி இலக்கியத்திலையும் பழையன கழிதலும் புதியன புகுதலும். இப்ப இலக்கியத்துல இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் எது பழையது, ஏஜ் ஆஃப் போப்னுடைய கான்செப்ட்ஸ், அப்புறம் ஏஜ் ஆஃப் ஜான்சன் அந்த காலத்துக்கு இருந்த இந்த பிகினிங்ல இருந்த அந்த கான்செப்ட், அதெல்லாம் அந்த நியோ கிளாசிக்கல் ஐடியாஸ் எல்லாம் கலைந்து புதிய ரெவல்யூஷனரி ஐடியாஸ் வருது. த சேம் இன்சிஸ்டன்ஸ் அப்பான் இண்டிவிஜுவாலிட்டி, இதுதான் ரொமான்டிக் ரிவைவலினுடைய ஐடியா அப்படின்னு நம்ம கடந்த 2-3 வகுப்புகள்ல படிச்சுட்டு வர்றோம். அண்ட் பை த சேம் கிராவிங் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் லார்ஜர் லைஃப், சுதந்திரமான ஒரு இண்டிபெண்டான லைஃப், ஒரு நல்ல நீண்ட நெடிய வாழ்க்கை,
அதுக்கும் இங்க ஆசை இருந்தது. இந்த சொசைட்டிக்கு அந்த ஆசை இருந்தது. ஸோ பாருங்க, இது ரொம்ப முக்கியமான வரின்னு நான் சொல்லுவேன். த டாக்ட்ரைன்ஸ் ஆஃப் த நியூ போயட்ரி. இது எங்க இருந்து கிடைக்குது? இந்த நியூ போயட்ரிக்கான ஒரு, அதாவது எழுதப்படாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த போயட்ரிக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, எந்த ஒரு அளவுகோலும் கிடையாது இல்லைங்களா? ரொமான்டிக் ரிவைவல் பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸ், இந்த கப்லெட், இந்த ரைமிங் ஸ்கீம் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. இந்த ஐடியாவை தான் நீ எடுக்கணும், கோர்ட் பீப்புளை மட்டும் தான் எழுதணும், அதெல்லாம் கிடையாது, நான் எதை வேணா எழுதுவேன் அப்படிங்கிற அந்த ஐடியாஸ். As in the teachings of the revolutionary theorist, இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல ஈடுபட்ட மக்கள், அதை ஃபாலோ பண்ண மக்கள், இவங்க வந்து இந்த ஐடியாஸை இந்த போயட்ரிக்கு கொடுக்குறாங்க. ஸோ என்னது? அசியூம்ட் த ஷேப் ஆஃப் சேலஞ்ச் அண்ட் அட்டாக். இந்த ஒரு எதிர்க்கக்கூடிய, சவாலை சந்திக்கக்கூடிய இந்த திறன்கள் அங்க முக்கியமான ஒரு ஸ்கில்ஸாக பார்க்கப்பட்டது. அண்ட் த லாங் அக்செப்டட் ரூல்ஸ் ஆஃப் ஆர்ட், அதாவது நியோ கிளாசிக்கல் ரூல்ஸ், இத ஓப்பன் கண்டெக்ட் பண்ணாங்க. ஓப்பனா எல்லாரும் எதிர்த்தாங்க. வேண்டாம், இங்க இருந்து ஓடிருங்க அப்படின்ட்டு. இதுவரைக்கும் சோகால்டு அப்படிங்கிற, இதுவரைக்கும் இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவிதை எழுதுவதற்கு, அது எல்லாத்தையும் உடைச்சு தள்ளாங்க. ஸோ ரியாக்ஷன் அகெயின்ஸ்ட் போப் அண்ட் அகஸ்டன் ஸ்கூல், இது வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்தது. இவங்களுக்கு எதிராக எழுதணும் அப்படிங்கிறது ஒரு அட்டாக் மேனர்ல இருந்தது. அப்ப எதை ஃபாலோ பண்ணாங்க? ஸ்பான்டேனிட்டி. எது வருதோ எழுது, எது ததும்ப ததும்ப வருதோ, ஃப்ளூவெண்டா வந்துகிட்டே இருக்குதோ அதை எழுதிக்கிட்டே இருக்கு, அதுதான் உன்னுடைய ஃபீலை வெளியே காமிக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கை. சரி, இப்படி இந்த காலகட்டம், இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் எப்படி முடியுது? இந்த ஒரு லாங் பேரா என்ன முடியுது? ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பொலிட்டிக்கல் லிட்டரரி மூவ்மெண்ட், அதை பேஸ்ட் ஆன் பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு வச்சுப்போம். அது அரசியல்ல இருந்து தான் அப்படியே லிட்ரேச்சருக்குள்ள இந்த அந்த ஒரு தேர்ஸ்ட் வந்து சேருது. அது வந்து ஃப்ரீடம்க்கும் ஒரு நல்ல லைஃபையும் எதிர்பார்த்து இருந்தது. பழைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம், அதை வந்து எதிர்ப்போம். அண்ட் என்ன முக்கியம்? ஸ்பான்டேனிட்டி முக்கியம். கவிதை எழுதுவதில் அல்லது லிட்ரேச்சர் எழுதுவதில் ஸ்பான்டேனிட்டி முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி ஹட்சன் ஒரு வார்த்தை வைக்கிறாரு பாருங்க. எப்படித்தான் அது வந்து நம்ம ரொமான்டிக் ரிவைவல் வந்தாலும் இங்கொன்னும் அங்கொன்னுமா சில எதிர்ப்புகளும் அவங்களுக்கு இருந்தது. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ், குறிப்பா இந்த ஓல்டர் பாயிண்ட்ஸுக்கு இந்த எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த எடின்பர்க் ரிவ்யூ, இதை மறக்க கூடாதுங்க. இன்னைக்கான வகுப்புல ஒரு கேள்வினா இதுதாங்க. ஏன்னா இதுல நிறைய கோட்ஸ், 2-3 கோட்ஸ் இருக்குது, அதை கூட கேள்வியில் வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து நெட்டு செட் எல்லாம் எழுத போறது இல்லை. வி ஆர் ரைட்டிங் ஒரு யூஜி முடிச்சு பிஎட் முடிச்சு ஒரு எக்ஸாம் எழுத போறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஓப்பன் டைப் கொஸ்டின். ஆனா எல்லாரும் இதை பார்த்துருக்க மாட்டாங்க. புக், அதாவது டெக்ஸ்ட் ரீடிங் பண்ணவங்க மட்டும்தான் இதை சந்திச்சிருக்க முடியும். எடின்பர்க் ரிவ்யூ, பொதுவா அந்த ஜேர்னல்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ஆசைப்படுவாங்க, கொஸ்டின் செட்டர்ஸ். அப்ப நீங்க ஆல்ரெடி நான் வந்து தனியா ஒரு பேஜஸ் போட்டு சில விஷயங்கள் எழுத சொல்லியிருக்கேன். நோபல் லாரேட்ஸ் எழுதிக்கங்க, புக்கர் பிரைஸ் வின்னர்ஸ், ஆர் பொயட் லாரேட்ஸ், இவங்களெல்லாம் வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப நமக்கு தேவை ஹெல்லு தான். இப்ப ஹெல்லுல இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல என்னென்ன ஜேர்னல்ஸ் இருக்குது? இப்ப டிஎஸ் எலியட் வந்து ஒரு ஜேர்னலுடைய எடிட்டர். அந்த ஜேர்னல் என்ன, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, எடின்பர்க் ரிவ்யூ, நம்ம வேர்ட்ஸ்வர்த், கால்ட்ரிட்ஜ் இந்த குரூப் எல்லாம் எதிர்த்த ஒரு ரிவ்யூ இந்த எடின்பர்க் ரிவ்யூ. அதனுடைய எடிட்டர் பாத்தீங்கன்னா லார்ட் ஜெஃப்ரே. ஓகே, லார்ட் ஜெஃப்ரே. இவர் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா, இந்த இது சரியில்லை. Poetry has this much in common with religion that its standards were fixed long ago by certain inspired writers. கவிதை அப்படிங்கிறது நம்மளுடைய இன்றியமையாத மதங்கள் அது கூட எல்லாம் இணைக்கப்பட்டு விட்டது. அதை வந்து ஆல்ரெடி இதுதான் இப்படித்தான் எழுதணும்னு நிறைய ரைட்டர்ஸ் சொல்லி வச்சிருக்காங்க. whose authority it is no longer lawful to call in question. அவங்க எழுதுனதெல்லாம் தப்பு, நான் என் இஷ்டத்துக்கு தான் எழுதுவேன் அப்படிங்கிறது கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஏன்டா அந்த ரூல்ஸை உடைக்கிற? அப்ப அவன் அறிவில்லாமையா பழைய ஆட்கள் எழுதி வச்சிருக்கிறான். அப்ப இவர் என்ன பண்றாரு? ரொமான்டிக்கு எதிராக எழுதுறாரு. இப்ப கீட்ஸ்னுடைய இறப்புக்கு காரணம் ஒரு ஜேர்னல் அப்படின்னு ஷெல்லி சொல்லுவார். ஷெல்லினுடைய அடோனிஸ், அது வந்து கீட்ஸினுடைய எலிஜி. கீட்ஸினுடைய இறப்புக்காக எழுதப்பட்ட எலிஜி தான் அடோனிஸ். அப்ப யாரு வந்து எண்டிமியான் வந்து எழுதியிருப்பாரு. கீட்ஸ் வந்து என்ன எழுதியிருப்பாரு? எண்டிமியான் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த எண்டிமியானுக்கு எதிராக ஒரு ஜேர்னல் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணும். இது வந்து நல்லாவே இல்லை,
அந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ், அந்த விமர்சனங்கள் தான் கீட்ஸை கொண்டுட்டு அப்படின்னு ஷெல்லி நம்புறாரு. உண்மையிலே அவர் இறந்தது வந்து இயற்கையாக இறந்தது, கீட்ஸ் இறந்தது, உடம்பு சரியில்லாம போய் இறந்து போவார். அப்ப அதுக்கு மாற்றாக இந்த ரிவ்யூ தான், இந்த விமர்சனங்கள் தான் கீட்ஸை கொண்டுட்டுன்னு ஒரு ஒர்க்ல ஷெல்லி சொல்லியிருக்காரு. அது என்ன ஒர்க், அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அப்படியே இங்க வந்துருவோம். அப்ப எடின்பர்க் ரிவ்யூல ஜார்ஜ் ஜெஃப்ரி இந்த ரொமான்டிக் ரிவைவல எதுக்குறார் ஒண்ணு. அடுத்தது கீட்ஸ் இந்த மூவ்மெண்ட்டை பத்தி, இந்த ஸ்பிரிட்டை பத்தி என்ன சொல்றாருன்னா, தி ஜீனியஸ் ஆஃப் poetry மஸ்ட் ஒர்க் அவுட் இட்ஸ் ஓன் சால்வேஷன் இன் அ மேன். இட் கெனாட் பி மெச்சூர்ட் பை லா ஆர் பெர்சன். இந்த லார்ட் ஜெஃப்ரிக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு வியூவர்னு சொல்லலாம். ஒரு கவிதைங்கிறது எப்படி இருக்கணும்? மனுஷன் தன்னைத்தானே ஏற்படுத்தி இருக்கணும், அவனுடைய முழுமையாக்கணும், அவனை வந்து ஒரு திருப்திப்படுத்தணும், அவனை வந்து சாந்திப்படுத்தணும். ஓகே, அதுக்கு நீங்க ஒரு சட்டதிட்டங்கள், அதுக்கு நீ இப்படி பார்த்து எழுது, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இட் cannot பி மெச்சூர்டு பை லா அண்ட் பர்சன். ஒரு சட்டத்தை போட்டு நீ இதை வந்து முழுமையாக்க முடியாது. பட் என்னது, சென்சேஷன் இருக்கும், ஃபீல். அது அது தன்னகத்தே அது பார்த்து அது சரி பண்ணிக்கும். வாட்ச்ஃபுல்னஸ் இன் இட் செல்ஃப், தட் விச் இஸ் கிரியேட்டிவ் மஸ்ட் கிரியேட் இட் செல்ஃப். கவிதை தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள வேண்டும். இவர் சொல்றது அதுதான். ஒரு கவிஞனுக்கு அந்த தானாக கவிதை வந்து அது கவிதை. வேற எவனாவது தூண்டி வந்து அது கவிதை இல்லை. அப்படி ஒருத்தன் கவிதையை எழுத வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாரு கீட்ஸ். அது தானாக ஊற்றெடுத்து வர வேண்டும். ஓகே, ஒண்ணுங்களா? அடுத்தது அப்படியே கீட்ஸ் என்ன பண்றாரு பாருங்க, அப்படியே கொஞ்சம் தள்ளி போறாரு. கீட்ஸ்னுடைய இந்த ஒரு இந்த ஒரு தாட் ஹட்சன் வந்து கம்பேர் பண்றதுக்கு போப்பனுடைய ஒரு கோட் எடுக்கிறார். இவர் என்ன சொன்னாரு, அது தானாக வரணும், அது வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே நிக்க கூடாதுன்னு. அப்படியே போப் சொன்னதை ஹட்சன் இப்ப கம்பேர் பண்றாரு. தோஸ் ரூல்ஸ் ஆஃப் ஓல்ட் டிஸ்கவர்ட், நாட் டிவைஸ்ட். இது வந்து ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு கொஞ்சம் ரூல்ஸ் நாங்க வச்சிருக்கிறோம். நாட் டிவைஸ்ட், அது வந்து ஒரு மாயாஜாலம் ஜீபும்பா போட்டெல்லாம் நாங்க வந்து எடுத்துக்கல. ஆர் நேச்சர் ஸ்டில், அந்த ஓல்டு டிஸ்கவர்ட் ஆன அந்த ரூல்ஸ் அதுவும் இயற்கையை சார்ந்ததுதான். பட் நேச்சர் மெத்தடைஸ்ட், ஆனா அதுக்கு ஒரு மெத்தடைசேஷன் கொடுத்திருக்கோம், ஒரு மெத்தடாலஜி அப்ளை பண்ணியிருக்கிறோம், ஒரு டாக்டரின் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுவும் இயற்கையை சார்ந்ததுதான், ஆனா அதுக்கு ஒரு மெத்தடைசேஷன் வேணும் அப்படின்னு. அப்போ ரெண்டுமே வேற வேற ஒரு ஆப்போசிட் ஐடியா. இவர் என்ன சொல்றாருன்னா, இன்பார்ன் போயட்ரிங்கிறது உள்ள இருந்து வரணும். இவர் என்ன சொல்றாரு, உள்ள இருந்தெல்லாம் கிடையாது, அது வெளியே இருக்குது, ஒரு மெத்தடைஸ்டா இருக்குது, அதுல இருந்தா நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்ட்டு. இவர் வந்ததை எழுதலான்றாரு, இவர் வர்றதெல்லாம் எழுத முடியாது, அதுக்குன்னு ஒரு சர்டைன் லிமிடேஷன் இருக்கு, அதைத்தான் எழுத முடியும்ன்றாரு. இப்ப ரெண்டும் கான்ட்ராஸ்டிங் ஐடியா. போப்புக்கு எதிரான ஒரு மனநிலை தான் ரொமான்டிக் ரிவைவல். சரி, அப்படியே ஜஸ்ட் ரீட் அண்ட் அப்படியே இங்க வாங்க. இந்த இதுல இருந்து நம்ம பிடிச்சுப்போம். இப்ப இதுல ஹட்சன் என்ன டிஸ்கஷன் தொடங்குறாருன்னா, இப்ப பாலிடிக்ஸ் லிட்ரேச்சர் ரெண்டையும் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப எல்லா எழுத்தாளர்களும் அங்க பொலிட்டீஷியன்ஸா இருந்தாங்களா? ஏன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷனை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்படி எல்லாம் இல்ல. ஆனா 1-2 பேர் இருந்தாங்க. அதுல குறிப்பா ஒரு ஆளை பார்ப்போம். ஒன்ஸ் எக்ஸ்போஸ்டு பை த கேஸ் ஆஃப் ஸ்காட், வால்டர் ஸ்காட். ஓகே, அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு ரொமான்டிசிஸ்ட். ஒரு இந்த ரொமான்டிக் ரிவைவல்ல காணப்பட்டு மிக முக்கியமான ஒரு ரைட்டர். கூடவே அவர் ஒரு எழுத்தாளரும், கூடவே ஒரு பொலிட்டீஷியனும் கூட. ஹி வாஸ் அ டோரி. இப்ப நீங்க ப்ராபிங் பண்ணி போங்க, சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்துக்குள்ள நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃப் இங்கிலாந்துன்னு படிச்சீங்கன்னா, விக்ஸ் அண்ட் டோரிஸ் அப்படின்னு 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிடைப்பாங்க. அவங்களுக்குன்னு தனித்தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவங்களுக்குன்னு தனித்தனி ஹாஃபி ஹவுசஸ். அப்போ இந்த டோரி யாரெல்லாம் அதுல இருந்தாங்க, ரைட்டர்ஸ்ல யாரெல்லாம் டோரிஸ், யாரெல்லாம் விக்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட போடுங்க. சரிங்களா? இதுல ஸ்காட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோரி. அவர் தன்னுடைய ஒர்க்ல என்ன பண்றாரு, டோரிசத்தை கண்டிப்பா அப்ளை பண்ணியிருப்பாரு. அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருவார். So we are speaking only of movements, and the vital connection between these is denoted by the fact that the keynote of both, ரெண்டுக்குமே அந்த ரொமான்டிசிசத்துக்கும் அந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸுக்கும் என்ன ஒரு 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 ரெண்டு இணைந்து போகுதுன்னா, எமான்சிபேஷன். ஓகே, எல்லாத்தையும் அடக்கி அப்படியே ஆண்டு கொண்டு போகக்கூடிய அந்த திறன் இந்த ரெண்டுக்குமே இருக்கு அப்படின்றாங்க. அப்படியே இங்க வந்துருவோம். இங்கிலீஷ் போயட்ரி வித் த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் த பிரெஞ்சு ரெவல்யூஷன். இது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அதே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
அசோசியேஷன் ஆஃப் பிரெஞ்சு ரெவல்யூஷன் அண்ட் இங்கிலீஷ் பொயட்ரி, இதுதான் இங்க இருந்த அதாவது ஸ்டார்டிங் டைம் அல்லது ஓல்டர் பொயட்ஸினுடைய ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது. இதுதான் கவிதையும் பிரெஞ்சு ரெவல்யூஷன் அந்த ரெவல்யூஷனரி ஐடியாஸையும் இணைத்து கொண்டு போறது. என்ன நடந்தது பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல? 1789 1789ல பிரெஞ்சு ரெவல்யூஷன் தொடங்குது. இதை நம்ம முன்னாடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம். 1798னா பப்ளிகேஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸ், 1789னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் இல்லைங்களா? ஒரு அன்சர்டனிட்டி நிலவிட்டு இருந்த பிரான்ஸ்ல எக்கனாமிக்கல் கிரைசிஸ், சரியான ஈக்குவாலிட்டியான லா இல்ல, ஓட்டிங் சிஸ்டம் தப்பா இருந்தது. இப்போ எல்லா மக்களும் புரட்சியில ஈடுபடுறாங்க. குறிப்பாக வந்து அது 1789ல அந்த கழகம் தொடங்கி 1799 அங்க இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி ஜெனரல், ஐ திங்க் நெப்போலியன், அவர் ஆட்சியை கைப்பற்ற வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலங்கள் அந்த பிரெஞ்சு புரட்சிங்கிறது நீண்ட நெடிய புரட்சியாக போயிட்டே இருக்கும். இப்போ மக்கள் கேட்டது இதுதான், எங்களுக்கு 3 விஷயங்கள் வேணும் பிரெஞ்சு புரட்சியில. அது வந்து இங்க வந்து ரொமான்டிசிசத்தினுடைய ஒரு தீமா கூட பார்க்கலாம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபர்டர்னிட்டி. எங்களுக்கு சுதந்திரம் வேணும், எங்களுக்கு சமத்துவம் வேணும், சகோதரத்துவம் வேணும். இவ்வளவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதைத்தான் அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அவங்களுக்கு வாங்கியும் கொடுத்தது. ஃபைனலி எல்லாம் குழப்படியில போயிட்டு இருக்கும்போது அங்க இருந்த அந்த மன்னர், இந்த லூயிஸ், அவர் வந்து கொல்லப்படுவாரு. அவங்களுடைய ஃபேமிலி கொல்லப்படும். அப்ப எல்லாரும் ஆண்டு தள்ளிடலாமா அப்படின்னு முடியாது. அப்போ ஒரு ஆள்றதுக்கான ஒரு ஆள் வேணும். அப்பதான் நெப்போலியன் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய போர்களை சந்திச்சு அந்த ஆட்சியை மாற்றப்படும், ஜனநாயக ஆட்சி முறை வரும். இது வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன். 1789ல ஏற்பட்ட இந்த ஒரு அரசியல் பின்னணி வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த ரொமான்டிக் ரிவைவலுக்கு பின்னாடி. சரிங்களா? குறிப்பா பாருங்க, டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, பிரதர்ஹுட், இது பிரதர்ஹுட்னா அந்த ஃப்ரெட்டர்னிட்டி, அண்ட் ரைட்ஸ் ஆஃப் மேன், இதெல்லாம் மிக முக்கியமான ஐடியாஸாக பார்க்கப்பட்டது. திஸ் வண்டர்ஃபுல் ஹியூமானிட்டேரியன் எந்தூசியாசம் அண்ட் ட்ரீம்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ், பெர்ஃபெக்ஷன், இதெல்லாம் எல்லாருடைய ஆன்மாக்கள்லையும் மனசுகள்லையும் நிறைஞ்சிருந்தது. அப்படியே எப்படி பிரான்ஸ்ல இருந்ததோ அதே மாதிரி இங்கிலாந்துலையும் அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா யூரோப் முழுக்கையுமே அது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அப்படியே இங்க இழுத்துட்டு வர்றோம். இந்த எசன்ஸ் எப்படி லிட்ரேச்சர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. England a steady growth of many of the principle which the political revolution now promised to translate out the abstraction into living facts. இப்போ வாழக்கூடிய டைம்ல நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அந்த இப்போ ஒருவேளை இங்கிலாந்துல வந்து ஒரு மாதிரி ஒரு அடக்குமுறை ஆட்சி இருந்ததுன்னா உடனடியாக அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் என்ன வரும்? பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஒண்ணு பக்கத்து நாட்டுல நடந்திருக்கு. அப்ப நம்ம சரியா ஆட்சியை கொடுக்கல, சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லைன்னா அதே மாதிரி புரட்சி இங்கேயும் மக்கள் ஒரு எடுத்துக்காட்டு இருந்ததுன்னா எல்லாரும் பண்ணுவானுங்க, பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துடும் அப்படிங்கறத எல்லாரும் உணர்ந்துகிட்டாங்க. லிட்ரேச்சர்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. வேர்ட்ஸ்வொர்த் சொல்றாரு பாருங்க, பட் பிஃபோர் at that time was thrilled with joy, France standing on the top of golden hours. ரொம்ப ஒரு 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 கோல்டன் டைம் அவங்களுக்கு. ஏன்னா ஹியூமன் நேச்சர் சீமிங் born again, மனித இயல்பு மனித குலம் மீண்டும் பிறந்து வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஏன் நாம இன்னும் நம்ம உயிரோடயே இல்லை, ஒருத்தனுக்கு அடங்கி அப்படிதான் இருக்கிறோம். அப்ப அவன் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் அடிச்சு உடைச்சு தெரிஞ்சுட்டு ஒரு புரட்சிகரமான ஒரு மனிதனாக வாழ ஆரம்பிச்சிருக்கிறான். இது யூரோப் முழுக்கையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த ஆளும் வர்க்கத்துக்கெல்லாம் ஒரு பயம், மக்கள் நமக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. இதை வேர்ட்ஸ்வொர்த் மென்ஷன் பண்றாரு. அண்ட் ஒன்ஸ் மோர், வேர்ட்ஸ்வொர்த்துக்கு பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஒரு ஒர்க்கே இருக்குங்க, சரியா? அண்ட் அவர் இன்னும் சொல்றாரு, bliss very happy was it in that dawn to be alive, but to be young was very heaven. நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது சந்தோஷம் தான், ஆனா ரொம்ப இளமையா, தட் மீன்ஸ் செழிப்பா, நல்ல ஃப்ரீடமா, ஃப்ரெட்டர்னிட்டியோட, ஈக்குவாலிட்டியோட இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் பிளிஸ் இல்லைங்களா? இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. ஸோ இது ரொம்ப நாள் அப்படி நீடிச்சுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, the glorious promises of 1789, that means French Revolution, were destined to remain unfulfilled. நீண்ட அப்படியே நம்ம வாழும் காலம் ஃபுல்லா கிடைச்சதானே இல்ல, அது அங்க ஸ்டாப் பண்ணப்பட்டது. The excess of the reign of terror, the sensational rise of Napoleon,
இந்த 10 வருடம் நான் கிட்டத்தட்ட ஒரு 99 1799ல நெப்போலியன் பவருக்கு வராரு. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மிலிட்டரி டெஸ்பாட்டிசம் அவங்களுடைய கை ஓங்குது. இந்த லாங் ஸ்ட்ரெயின் ஆஃப் த நெப்போலியனிக் வார்ஸ், நெப்போலியன் கூட சண்டை, இந்த ரெஸ்டோரேஷன் ஆஃப் போர்பன்ஸ், திரும்பியும் ஆட்சிய அந்த ஒரு முடியாட்சி, அந்த மொனார்கி சிஸ்டம் திரும்பியும் அப்ளை பண்ணப்படுது. த டிட்டர்மைண்ட். ஆனா என்ன அது திரும்ப திரும்ப வந்தாலும் சரி, மக்கள் புரட்சி பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணா அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கும் அப்படிங்கிற பயம் யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லா ரூலர்ஸ்க்கும் வந்துடுச்சு ஆஃப்டர் பிரெஞ்சு ரெவல்யூஷன். டிட்டர்மைண்ட் அட்டெம்ப்ட் மேட் பை த கிரவுண்ட் ஹெட்ஸ் ஆஃப் யூரோப் ஆஃப்டர் வாட்டர்லூ. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லார் மனசுலயும் இருந்துகிட்டே இருந்தது. ரியாக்ஷன் செட் இன். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ரெவல்யூஷன் were discredited. ஈவன் நமக்கு லிட்டரேச்சருக்குள்ள அதெல்லாம் படிஞ்சு போச்சு. இந்த ரெவல்யூஷனரி ஐடியாஸ் உள்ள படிஞ்சுதான் நமக்கு ரொமான்டிக்கல் ரிவைவல் அப்படிங்கிறதே வந்தது. சரிங்களா? அந்த பிரின்சிபல்ஸ் கொஞ்ச நாள்ல தன்னுடைய அந்த பிடிய விட்டு கொடுத்தது. அதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியல. காரணம், இங்க ஆட்சி மாற்றங்கள், மக்கள் அதை மெல்ல மெல்ல மறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபெயிலியூர் ஆஃப் த கிரேட் எஃபோர்ட், பிரெஞ்சு ரெவல்யூஷனுடைய அந்த சக்சஸ் இல்லாத நிலை, அது ஒரு சரியான இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியாம போச்சுது. திங்ஸ் ரிசல்டட் இன் அ ஜெனரல் கொலாப்ஸ் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஹோப். நம்பிக்கை, நாணயம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போச்சுது. த ஏஜ் ஆஃப் பியோஅன்சி அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பாஸ்ட் அவே. வாட் இஸ் மீன் பை த டேர்ம் பாருங்க, புதுசா இருக்கு. பியோஅன்சி, பியோஅன்சி ஆர் போயன்சி எப்படி வேணா வச்சுப்போம். சரியா? போயன்சின்னு வச்சுப்போம். சரியா? போயன்சி. ரைட். அப்படின்னா ஒரு ஃப்ளோட்டிங் அந்த மேனர்ல இருக்கிறதுன்னு அப்போ ஒரு நிலை இல்லாத ஒரு அன்சர்டனிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. த ஏஜ் ஆஃப் அன்ட்ரஸ்ட், டிஸ்இல்யூஷன்ஸ். இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது பாருங்க. இந்த அன்ட்ரஸ்ட் இருக்குது, ஒரு நிலையற்ற தன்மை, டிஸ்இல்யூஷன், எல்லாமே அதுதான். ஒரு கிட்டத்தட்ட அந்த பியோன்சி அந்த ஒரு என்னது ஒரு ஃப்ளோட்டிங்ல இருக்கக்கூடிய விதத்துல தான் இருந்துட்டு இருக்குது. தஸ் எனவே we may expect to find an enormous difference in tone. அப்ப நம்ம எழுதக்கூடிய விதத்திலையும் நீங்க ஏற்ற இறக்கங்களை பார்க்கலாம். between the poetry of the earlier and the later. அப்போ தொடக்க காலகட்டத்துல நல்ல ரெவல்யூஷனரி ஐடியாஸ் டக்குன்னு அப்படியே அந்த ரெவல்யூஷனரி ஐடியாஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணப்படுது. அப்ப அந்த ஏற்ற இறக்கங்களை நீங்க பார்க்கலாம். அப்போ ஏர்லியருக்கும் லேட்டர் பீரியட்ல இருக்கக்கூடிய இன்னும் அந்த ரெவல்யூஷனரி ஐடியாஸ் திரும்ப வரக்கூடிய டைமுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதாவது ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்துக்கும் ஏஜ் ஆஃப் கீட்ஸ் அண்ட் ஷெல்லி, பைரன் அவங்களுடைய காலகட்டத்துக்கும் நல்ல வித்தியாசம் நீங்க படிக்கும்போது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இன்ட்ரோடக்டரி பார்ட். நம்ம பிரெஞ்சு ரெவல்யூஷன் பார்த்துருக்கோம். இப்போ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த செகண்ட் பேஜ்ல இருந்து நம்ம பார்த்துப்போம் ஒரு வாட்டி. பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஏற்பட்ட இங்க இருந்து வருவோம். எடின்பர்க் ரிவ்யூனுடைய அந்த எடிட்டர் லார்ட் ஜெஃப்ரே. ஒருவேளை இதை கேள்வியா கேட்டாங்கன்னா, இந்த கோர்ஸ் யார சொன்னது? அதாவது இன்னர்ல இருந்து பொயட்ரி வரணும் அப்படிங்கிறது கீட்ஸ், அவுட்டர்ல இருந்து வரணும்னு சொன்னது போப்பு. ஸ்காட் எந்த மூவ்மெண்ட்டை சார்ந்தவர்னா டோரி அப்படிங்கிற மூவ்மெண்ட்டை சார்ந்தவர். பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789. அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுடைய அந்த ஒரு ரிசல்ட்னால நமக்கு கிடைச்சது லிபர்ட்டி, பிரதர்ஹுட் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் மேன். இது உலகம் முழுக்கையும் பரவுது, இங்கிலாந்துலையும் பரவிச்சுது. அப்ப இந்த எஃபெக்ட, இந்த ரெவல்யூஷனரி ஐடியாஸை மனசுல வச்சுட்டு வேர்ட்ஸ்வொர்த் எழுதுறது இதுதான். மனித குலம் மீண்டும் ஒரு முறை உயிர் பெற்றுள்ளது அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. அண்ட் மிகப்பெரிய சந்தோஷம், வாழ்றதுங்கிறது சந்தோஷம், அதுலயும் நல்லா வாழ்றது அப்படிங்கிறது. யங் வாஸ் வெரி ஹெவன். அப்படியே இளமையாவே இருந்துட்டு இருக்கிறது. தட் மீன்ஸ் சந்தோஷமாக, சுதந்திரமாகவே இருந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். அப்படியே லெப்போனிக்க இந்த நெப்போலியனுடைய அரைவல் 1799ல அவர் வந்து மிலிட்டரியோட கண்ட்ரோலர், ஆட்சியை கைப்பற்றி திரும்பியும் போர்பன்ஸினுடைய ரெஸ்டோரேஷனுக்கு காரணமா அமையுது. தென் அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் கைவிட்டு போகுது, டிஸ்கரேட்டட் ஆகுது, எந்த ஒரு நம்பிக்கை இன்மையை விளைச்சுது. அப்போ ஒரு நம்பிக்கையான காலகட்டம், ஒரு நம்பிக்கை இல்லாத காலகட்டம், இதுக்கு ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை இந்த ரொமான்டிக் ஏஜ் முழுக்கையும் நம்ம படிப்போம்னு சொல்றாங்க. ஓகே, ஐ ஸ்டாப் யோ. இனி அடுத்த வகுப்புல நம்ம என்ன பண்ண போறோம்? த லெஜண்ட் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய லைஃபுக்குள்ள என்டர் ஆகும். ஓகே, ஸோ கீப் ப்ரிப்பேரிங். டெஸ்ட்டை கரெக்டாக அடிங்க. அண்ட் ரிவிஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரிவிஷனையும் ஃபேஸ் பண்ணுங்க. டில் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை விட்டுறாதீங்க. தேங்க்யூ.